காலியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இம்பிட்டு நாற்காலி காலியாக இருக்கலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய சென்னை மாநகரத்திலே அப்படிலாம் பேசுகிறோம்ல. அதுவும் நம்மளாம் காட்டிலும் யார் சொன்னா தெரியுமா சென்னை மாநகரத்தை பற்றி? தர்மமிகு சென்னைன்னு சொன்னவர் யார்? வள்ளல் பெருமான். இப்போ நீங்கள் வந்து உட்காரத்துக்கு வேணால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பள்ளிக்கூடத்துலலாம் பேச போனேன்னு வைங்களேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிள்ளைய எப்படி சில விஷயங்கள் சொன்னாலும் கேட்காதுங்க, ஒரு போட்டி வச்சு விட்டுருவேன். ஒரு ஊரில் எல்லாம் மண்ணில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் நான், அவன் அப்படியே குழியை தோண்டி தென்னங்கட்டு வைக்கிற அளவுக்கு தோண்டிவிட்டான். யார் மேலே கோபம்னு தெரியல அவனுக்கு, தோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படி பாட்டுக்க. அப்போ அவனுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இங்கே வா, நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படிமே. அது மாதிரி இப்போ நான் ஒரு போட்டி வைக்கிறேன், ஜெயிச்சா நீங்கள் பரிசு கொடுங்க. ஐயா ஒன்றும் பெருசு இல்லை, புத்தகம் தானே கொடுப்பீங்கள, வாங்கிக்கலாம். வள்ளலார் என்ன செய்கிறாருன்னா சில சொற்களை திரும்ப 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 போட்டு மனசில் பதிய வைப்பார். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன், கம்பராமாயணம். அது என்னது? இது அடிக்கடி சொல்கிறோமே, என்னன்னு தெரியுதுங்களா? ராமபிரான் நடந்து வர்ற போது கால் தூள்பட்டு அந்த துகள் பட்டு பாறை பெண்ணாக மாறிட்டான். அப்படியே வியப்போடு பார்த்துட்டு இருக்காரு. யார் கூட வந்த விஸ்வாமித்திரர். எத்தனையோ தவிர அவர் தாண்டிட்டு போயிருக்காரு, மிதிச்சுட்டு போயிருக்காரு, ஒன்றும் ஆகலை. அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்குது. கைவண்ணம் இங்கு கண்டேன், அந்த வில்ல முறிக்கிற காலத்தில் அதை பார்த்தேங்கிறார். வண்ணம்ங்கிற சொல்லு. அதே மாதிரி பால் வண்ணம் பருவம் கண்டேன்னு கண்ணாசன் அவர்கள் எழுதியிருப்பார், திருடாதே இல்லை. இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறையா இருக்குது. பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், அந்த மலைத்தேன் இவளென்ன மலைத்தேன். இதெல்லாம் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும், எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும். வள்ளலார் இது மாதிரி செய்வார். எப்படின்னா, இப்போ முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் அப்படின்னோடனே, என்ன வந்த அன்னைக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போய் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு, எனக்கு வாத்தியார் வேறு ஆள் வேணாம், நீ தான் வாத்தியார் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பித்து பேசினார்னு சொல்லுவாங்க. அதில் அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்குறாருங்க. வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க, வேண்டும்னு கேட்குறாரு. இப்போ நான் அந்த பாட்டை சொல்ல போகிறேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும் தெரியுங்களா? என் கூட சேர்ந்து பாடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சில பேர் மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு போட்டு படுத்துறாங்க. எல்லோரும் எந்திரிச்சு ஒரு தடவை கைதட்டிட்டு உட்காருங்க, நல்ல வேலை நினைச்சு அப்படியே ஒரு பல்ட்டி அடிங்க 3 பேர் அப்படின்னு சொல்லாமல், இது எல்லாம் மோட்டிவேஷனாக இருக்குது. பேர் மூச்சு எழுத்தபடி முன்னாடி இருக்க முதுவை தட்டுக்குது. ஒரு பிள்ளை வந்து முன்னூறு வரிசையில் உட்காந்துருக்கு, ஒருத்தர் யாரை தட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை தூக்கிட்டு நின்றுட்டே இருக்காரு. நான் ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு. இந்த வேண்டும்னு அவர் சொன்னார்ல, அந்த வேண்டும்ங்கிற பாட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் எண்ணி மாத்திரம் பாருங்கள், செல்லில் எண்ணக்கூடாது, அப்படி நம்பர் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா இப்போ எது கேட்டாலும் அதை தான் செய்கிறோம். நம்ம எண்ணி பார்க்குறீங்களா? ஒருத்தராவது ஆட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்கு போனாலும் போவோமே தவிர அந்த வேலை வச்சுக்கிறாங்கிறீங்களா? நான் பார்த்துருக்கேங்க வகுப்பில், எந்திரின்னா போதும் நெஞ்சு வலி வந்துடும் சொல்லி வேறு அப்படியே நாளில் சார் அப்படி எடுத்த உடனே சும்மா எண்ணி பாருங்க. நிற்கிறவங்கள என்னலாம் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, வேண்டும் என்னவுமா? ரெடியா? ஒருமையுடன் திருமலரில் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரும் நினைந்து புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெற் பிடி தொழுக வேண்டும், மதபானபை பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பின்னாசை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கர் நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வேள வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளை தன்முக தெய்வமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. எத்தனை வேண்டும்? இங்கிட்டு 13 18 என்ன ஒரு பாக்ஸில் வந்து 12, ஒரு பாக்ஸில் 8 கேட்குமா? இப்போ நான் என்ன செய்கிறது? 3ஐயும் கூட்டி 3ஆல் வைக்கிறதா? சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த பாட்டு வேண்டாம் விடுங்க, வேறு பாட்டு நான் சொல்கிறேன். இப்போ தயாராக இருக்கணும். நான் சும்மா விடிய வரைக்கும் இந்த பாட்டு தான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இப்போ இந்த பாட்டு என்றீங்களா? வேண்டும் வேண்டாம். உண்டு என்றீங்களா? உண்டு.
பாட்டை வேகமாக தான் சொல்லுவேன். எனக்கு மறந்து போகும்ல, வேகமாக தான் சொல்லுவேன். என் வேகத்துக்கு நீங்கள் எண்ணணும். இப்போ குரல் வேகத்துக்கு விரல் வரணும், ஞாபகம் வச்சுக்கருங்க. அதுதான் மிருதங்கம். குரல் வேகத்துக்கு விரல் வரணும், விரல் வேகத்துக்கு கால் வரணும், அது பரதம். இது சாதாரணம் கிடையாது. நம்ம சும்மா உட்காந்துட்டு பாப்கார்ன் தின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி ஆடுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். உண்டுங்கிற விஷயத்தை சொல்கிறேன் நான். இப்போ என்ன போகிறேன், சாதாரணமாக எப்படி உண்டுன்னு நான் சொல்ல போகிறேன்னா, வைணவர் வைணவ இலக்கியத்தில் ஒரு உண்டு, சின்ன பாட்டு. அதை என்னாதீங்க, சும்மா நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் உண்டு நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானூரவன் உண்டு. ஒருத்தர் சொல்கிறார், நான் உண்டு நாக்கு, நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயர் அரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானொருவன் உண்டு. இதெல்லாம் இந்த மாதிரி உண்டு வரப்போகுது. இப்போ என்றீங்களா நீங்கள், இதை விட்டுருங்க, இதை எண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ ரெடியாக இருக்கீங்க. உண்டு என்ன ஆரம்பிக்கலாமா? நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு விளைகின்ற நிலம் உண்டு பலனும் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நிலையுண்டு நெறியும் உண்டு ஊருண்டு பேருண்டு அணியுண்டு பணியுண்டு உடையுண்டு குடையும் உண்டு உண்டுண்டு மகளவே உணவுண்டு சாந்தமுறு உளம் உண்டு வளமும் உண்டு தேருண்டு பரியுண்டு கரியுண்டு மற்றும் உள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்ட வண்டு கடம்பணின் என்பத தியானம் உண்டாகிய அரசே தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளே தன்முக தெய்வமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. எத்தனை உண்டு? ஆத்தாடி, அப்போதான் 5 நிமிஷத்தில் நான் மெதுவாக சொன்னப்போ ஒன்று பல பேர் பாதியிலே விட்டுட்டு எனக்கு தெரியாதா? 38. அதெல்லாம் நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் போய் பார்க்கணும். இதில் வள்ளலார் புஸ்தகத்தை எடுத்து தெய்வமணி மாலையில் இருக்குது. எல்லாத்தையும் நான் சொன்னால் புஸ்தகம் வாங்க போகலாம்னு பார்க்குறீங்களா? அவர் 42, நீங்கள் 38ன்றீங்க. சரி, என்னட்டும் இப்போயாவது வந்து உட்காந்தேன்னா இது மாதிரி தான் பேசுவேன் நான். இருக்கட்டும், வாங்க வாங்க. இல்லை பாருங்கள், என்ன தெரியுங்களா, நல்ல விஷயங்களை கேட்பதற்கான சபை கிடையாதுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு இருந்தோம்னா எல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிடாதீங்க. 24 மணி நேரம் அதில் உட்காந்துட்டு இருந்தால் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மதுரையில் ஒரு வீட்டில் திருடன் பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்க? அந்த வீட்டுக்காரமாக சொல்லுதுங்க, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனா பாருங்க, அப்போ பிடிச்சோம். அவன் ஊடால போயிருந்துருக்கான். விளக்கடான்னு படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி முடியும்? தொலைக்காட்சி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு, தவிர்க்க முடியாது, ரைட் தான். அதுக்காக எந்நேரம் அதிலே உட்காந்துருக்கிறதா? அதுவும் சில பேருக்கு சீரியல் பார்க்கலன்னாங்க கைகாலெலாம் கிடுக்கிடுக்கிடுன்னு நடுங்குது. அப்படியே 6:30 ஆனா என்ன ஆகுதோ என்ன ஆக போதோ. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், நீங்களும் சீரியல் தான் நடிக்கிறீங்கன்னு. நடிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் வர்றப்போ கூட கேட்டார் ஒருத்தர், சரவண மீனாட்சி அப்பா தானே நீங்கள் அப்படின்னாரு. அது ஆமாம், நாடகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இருக்கட்டும், பார்க்க வேண்டியதாங்க, எல்லாம் பார்க்கலாம், எல்லாத்தையும் எடுத்துங்க. ஆனால் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்கிறாங்க. இல்லைங்க, மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் உலக மக்களை எல்லாம் தமிழர்களால் ஜெயிக்க முடிகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் நம்மால் ஜெயிக்க முடியும்னு என்ன தெரியுங்களா? அஷ்டாவதானிகள் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 8 வேலையை செய்கிறவன். தசாவதானிகள் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 10 வேலையை செய்கிறவன். சோடசாவதானிகள் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 16 வேலையை செய்கிறவங்க. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் பிறந்த நாடு. ஒரே நேரத்தில் 100 வேலையை செய்கிற ஆள். 100 வேலை. அதில் முதல் வேலை என்ன தெரியுங்களா? பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் நாடக உலகின் தந்தை. சபாபதினு ஒரு நாடகம் நீங்கள் பார்த்துருக்கீங்கள?
சினிமா பார்த்துருக்கீங்கல்ல, சபாபதி சினிமா 1944 வந்த படம். அந்த படத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாத நகைச்சுவை என்ன தெரியுமா? காளியன் ரத்னம்னு ஒரு நடிகர், அவர்கிட்ட டிஆர் ராமச்சந்திரன் கதாநாயகன். இவர் பேர் சபாபதி, அவர் பேர் சபாபதி. டேய் சபாபதி வேலைக்காரனை கூப்பிடுவார். 4 நாவுக்கு பக்கோடா, 4 நாவுக்கு பாதாம் அல்வா வாங்கிட்டு வா. கடை வரைக்கும் போய் திரும்பி வருவாருங்க. எந்த 4 நாவுக்கு பக்கோடா, எந்த 4 நாவுக்கு பாதாம் அல்வான்னு சொல்லலையே. என்ன இதை எழுதினது பம்மல் சம்பந்த முதலியார் 92 நாடகங்கள் எழுதியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 92 நாடகம். அதில் ஒன்று மனோகரா. அது மட்டும் இல்லை, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நம்ம ஷேக்ஸ்பியருடைய நாடகம் இருக்குல்ல, அதை தமிழில் மொழிபெயர்த்தி அருமையான நாடகமாக எழுதியிருக்கிறார், நாடகம் போட்டிருக்காரு. நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர். ஆனால் அதுக்கு மேலே என்ன தெரியுங்களா, நாடகத்துக்காக சுகுண விலாச சபா நம்ம இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோட்டில் இருக்குல்ல, அதை உருவாக்குனது அவர் தான். அவர் எழுதுகிறாரு, சதாவதானம் செய்கிற போது நான் அருகில் இருந்து பார்த்தேன். சதாவதானம் செய்கிற போது பார்த்தேன், அந்த சதாவதானிகள் அதிகாலையிலிருந்து அன்றைக்கு முடிகிற வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் மறுக்கிறார்கள். அடுத்து என்ன தெரியுங்களா, லாடசங்களின்னு ஒன்றுங்க, அதான் நம்பர் 1. 2 என்ன தெரியுங்களா, பேசிக்கிட்டே இருக்கணும். 3 பூபதி சார் மாதிரி யாராவது ஒரு கேள்வி கேட்பார், பதில் சொல்லணும். 4 அவர் காந்திதாசன் ஒரு கணக்கு போடுவார், சொல்லணும். 5 கமலநாதன் சார் மாதிரி ஈட்டடி கொடுத்து பாட்டு பாட சொல்லுவாங்க, பாடணும். பின்னாடி இருந்து ஒருத்தர் முதுகில் தட்டிக்கிட்டே இருப்பார், எத்தனை தடவை தட்டாருன்னு சொல்லணும். இதில் கீழே உட்காந்து ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பான், எத்தனை மணின்னு சொல்லணும். இத்தனையும் செய்யணும், தப்பு இல்லாமல் செய்யணும். இவ்வளவு செஞ்சால் தான் அவங்களுக்கு 100. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு, அந்த கம்ப்யூட்டர்லாம் நம்ம இன்புட் பண்ணால் தாங்க ரிப்பீட் பண்ணோம். ஆனால் நம்முடைய மூளை 100 பங்கு கம்ப்யூட்டர். ஒரு எடுத்துக்காட்டு தெரியுங்களா, சகுந்தலா தேவி என்கின்ற கணித மேதை 13 கம்ப்யூட்டர்களை சுற்றி உட்கார வச்சுட்டு கணக்கு போட்டு காமிச்சாங்க. ஒரு கணக்கை எத்தனையோ டிஜிட்டலில் அந்த கணக்கை அது என்ன பண்ணு சரிங்களா, கம்ப்யூட்டர் போடுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை காட்டிலும் 3 செகண்ட் 4 செகண்ட் முன்னாடி போட்டு காமிச்சாங்க இந்த அம்மா. அப்போ எந்திரங்களை ஜெயிச்சு காட்ட முடியும்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த அப்பப்போ கைதட்டின 7 பேருக்கு நன்றி. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, அப்பப்போ கைதட்டின சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்குறேன். அப்படியே அசந்து உட்காந்துருக்கீங்க, இருக்கட்டும் பரவாயில்ல. அவர் எழுதுகிறாரு, அஷ்டாவதானிகள் வாழ்ந்த நாடு. அமெரிக்காவில் பேச போன விவேகானந்தர் ஆரம்பிக்கிற போதே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்னு ஆரம்பித்தார்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பிறகு சொன்னாருங்க, நான் ஞானிகள் நிறைந்த தேசத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னார். ஆரம்ப வார்த்தை என்ன தெரியுங்களா, ஞானிகள் நிறைந்த தேசம். எவ்வளோ தைரியமாக சொல்லணுங்க. ஞானத்திலே பரமோணத்திலே உயர் கானத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு நம்ம நாடு. இங்கே பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். பாரதி வார்த்தை சொல்லி கொடுக்கறதுங்க, அப்படியே பிரமாதமா. விவேகானந்தர் ஒரு இடத்துல எழுதுறார், ஞான தீபம் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுதி இருக்குது. நீங்கள் எப்பயாவது நேரம் இருந்தால் படித்து பாருங்கள். முந்தா நாள் கூட இங்கே பேசின விவேகானந்தருடைய இதில் பேசுகிறப்ப சொன்னேன் நான், எந்த இடத்தில் அறிவாளிகள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது, நாம் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நம்மளை டியூன் பண்ணால் தாங்க அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிக்கிற முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. விவேகானந்தர் 863 பிறந்து 893 உரையாற்றி 1902 மறைஞ்சு போகிறாரு. 39 வயசு. பாரதிக்கு 39 வயசு தான். இந்தியா முழுவதும் நடந்து வரணுங்கிறாரு. யார்? அவருடைய குருநாதர். நான் சன்னியாசம் ஏற்க வேண்டும் அப்படின்னு உடனே, நீ இந்தியா போய் முதல்ல சுற்றி பார்த்து பார்ப்போம் அப்படிங்கிறார். இதே போல் காந்திக்கு சொன்னதுக்கு யார்? கோபாலகிருஷ்ணன் கோகலே சொல்கிறாரு, நான் அரசியலில் ஈடுபட வேண்டும்ங்கிறாரு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நீ இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்து வாங்குறாரு. அந்த 2 பேரும் விவேகானந்தர் சுற்றி பார்க்குற போது, நடந்தே வந்த போது எங்கே உட்கார்ந்து ஞானம் பெற்றார் தெரியுமா? கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைப்பாறையில் உட்கார்ந்து, அதாங்க இந்தியா படம் போட்டிங்கன்னா கடைசி மண் பகுதி எதுன்னா அதுதான். அங்கே உட்கார்ந்து அவர் தவம் பண்ணார். ஏன்னா அதுதான் ஸ்ரீபாதம்னு அதுக்கு பேர். அம்பிகை நின்று தவம் பண்ணுறதாக நம்ம நம்புகிற இடம் ஒரு பாதம் தான் இருக்குமா அந்த இடத்துல. அவர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணாலாம். அந்த இடத்துல ஞானம் பெற்றார். காந்தியடிகள்
இந்தியா முழுக்க வந்தபோது மதுரைக்கு வந்துதான் உழவர்களுடைய ஆடை ஈராடையாக இருக்கிறது. அதனால் நான் என்ன செய்வேன், இனிமேல் கோட்டு சூட்லாம் போட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு அந்த ஈரங்கியோடு எங்க போனார் தெரியுமா? வட்டமேஜமா நாட்டுக்கு போயிட்டு வர்றார். அப்ப காந்தியை மாற்றி காட்டினது தமிழ்நாடு தான். விவேகானந்தருக்கு ஞானம் வந்ததோடு மட்டுமில்லாமல் அவர் தவத்தால் சிறந்ததும் அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சது யார் தெரியுங்களா? அவர்களுக்கெல்லாம் தெரியும். ராமநாதபுரத்தினுடைய அரசராகிய பாஸ்கர சேதுபதி அவர்கள் அவர் அனுப்புகிறார். விவேகானந்தர் ஞான தீபத்தில் எழுதுறாருங்க, இங்கே இருக்கோம். நான் சொல்லிக்கிட்டு வர்றப்பே அந்த புஸ்தக பேரெல்லாம் கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா போகிறப்போ ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல. என்ன ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு போகிறோம்ல. புத்தக கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா போண்டா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாமா? ஒரு புத்தகம் ஒரு சின்னது ஒரு 2 ரூபாய்க்கு இருக்கும், 5 ரூபாய்க்கு இருக்கும், 10 ரூபாய்க்கு இருக்கும். அதில் என்ன எழுதுறாருன்னா, நடந்து வந்துட்டு இருந்த போது கல்கத்தாவிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால் தன்னுடைய நண்பர் வீட்டில் தங்கியிருக்காருங்க. திடீர்னு அன்னைக்கு நைட்டு மனசு சங்கடமாக இருக்கான். சில நேரங்கள் நமக்கு அப்படி இருக்குன்னு தெரியுமா? மனசு சங்கடமாக இருக்கு. என்னன்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி எனக்கு தோணுதுங்கிறார். தானாடாவிட்டாலும் தன் தசையாடும்னு பேர். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்கு. இப்போ என்ன செய்யலாம்? இன்றைக்கி இருந்தால் உடனே மெசேஜ் பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்கைப்பில் நம்ம பேச சொல்லிடலாம். நல்லா இருக்கேன் அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறது? தந்தி கொடுத்தாலும் போய் சேர 3 நாள் ஆகும். அப்போ இரவு முழுக்க தூங்காமல் வருத்தத்தில் இருக்கிற விவேகானந்தர் ஒரு நண்பர் என்ன பண்ணாராம், சரி வா என் கூட நம்ம போய் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போய் அந்த இரவில் ஒரு சுடுகாட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. அந்த சுடுகாட்டில் ஒரு இது ஒன்று உடல் வெந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு ஆதிவாசி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். ட்ரைபல் தலை முடியெல்லாம் அப்படி விரிஞ்சு கிடக்குது. அந்த வெளிச்சத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார். இவர் போன நண்பர் என்ன பண்ணாரா, அவருடைய மொழியில் பேசிட்டு, இவர் என் நண்பர் மனத்துயரத்தில் இருக்கிறார், என்னன்னு கேளுங்க. அந்த ஆள் அந்த இதிலேருந்து ஒரு விறகை பிடுங்கினானாங்க. பிடுங்கி தரையில் இப்படியே என்னமோ கோடு போட்டானா. போட்டுட்டு அவருடைய நண்பர்கிட்ட சொன்னானா, இவர் யார் தெரியுமா? இவரால் இந்தியாவுக்கு புகழ் வரப்போகிறது, கடல் தாண்டி போய் வரப்போகிறான் இந்த மனிதன். இதை மொழிபெயர்த்து சொன்னாராம். அந்த இதையா நாங்கள் கேட்க வந்தோம். இப்போ நம்ம ஜோதிடம் கேட்குறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீ பிரதம மந்திரியாய் வருவாய், சிரிச்சிருவான். ஏய் ஜாரு ரொம்ப கூட கூட தர்றேன், இதெல்லாம் சொல்லாத, சிரிப்பு தாங்க முடியல என்னால். அதே ஆள் 3 நாள் உனக்கு கண்டம் இருக்குது, வெளியே போகாதானே படுத்துருப்போம் வீட்டுக்குள்ளேயே. பாருங்கள், நெகட்டிவான விஷயத்தை நம்புவோம், பாசிட்டிவான விஷயத்தை சிரிப்போம். அதெல்லாம் இருக்கட்டும். எங்கள் அம்மா அப்படின்னாராம். அந்த ஆதிவாசி திரும்ப சொல்கிறாருங்க, நீ வெளிநாட்டுக்கு போவான்னு நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? நீ திரும்பி வருகிற போதும் உன் தாய் இருப்பாள், அது வரைக்கும் நீ கவலைப்படாத. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த நண்பருக்கு எழுதுகிறாருங்க, நான் அயலகத்தில் இருக்கிறேன், அன்றைக்கு நீ அழைத்து போன அந்த நண்பரை பார்த்தபோது என் எதிர்காலத்தை எந்த விதமான ஒரு ஆதாரமின்றி எடுத்து சொன்ன அந்த படிக்காத மனிதன், பாமர மனிதன், ஈமப்புகையின் வெளிச்சத்தில் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தானே. இந்தியா ஞானிகள் மிகுந்த தேசம், எங்கே யார் இருப்பான்னு தெரியாது. இதுக்கு என்ன சொல்கிறது? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படியே தீய வார்த்தையாக சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணுமா? எந்த பூவில் எம்புடு தேன் இருக்குன்னு யார் கண்டா அப்படி சொல்லணுமா? எந்த பூவில் எவ்வளோ தேன் இருக்குங்க. ஏன்னா தும்பப்பூலையும் சின்ன அழகான தேனி வந்து உட்கார்ற மாதிரியான தேன் இருக்குங்க. அதை வச்சுட்டு தான் விவசாயிகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறாங்க. நேற்று என் கூட பேசுகிற பட்டிமன்ற பேச்சாளர் லட்சுமண பெருமாள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. கூடு கட்டக்கூடிய பறவைகளில் தூக்குனாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேறு எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க, அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேறு கூடு கட்டணுமா.
அதனால தான் இன்றைக்கி வீடு பார்க்க பொம்பளையில கூப்பிட்டு போயிடுறோம், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் என்னையை குத்தம் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, அதில் ஒரு ஆச்சரியம் அவர் என்ன சொன்னீங்களா, ஆண் பனை மரத்தில் அது கூடு கட்டாதான். பனை மரத்தில் ஆண் பனை மரம் பெண் பனை மரம்னு இருக்குது. பெண் பனை மரத்தில் தான் கூடு கட்டுமா. இது பெண் பனை மரத்தில் கூடு கட்டாதான். ஏன்னா அதில் நுங்கு இதெல்லாம் மற்றதெல்லாம் வருமா, அதில் ஆள் ஏறிக்கிட்டே இருப்பானா அடிக்கடி. அதனால் பெண் பனை மரத்தில் கூடு கட்டாதான். ஆண் பனை மரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா. இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சில பேர் சந்தேகப்பட்டு நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா நேராக கேட்டே போடுறோம் சில சமயத்தில். ஏன்னா அவர் நடைமுறை பவனிகளில் சில நேரங்களில் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல. பேரும் சில சமயம் பொது பேர் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன பேருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல், திறமை எப்படி இருக்குது பாருங்க. அதுதான் அவ்வை பாட்டு கூட ஐயா சொன்னாங்க. ஔவையார்கிட்ட கேட்டானா ஒருத்தன், கம்பன் அரச சபையில் உட்கார்ந்து கொண்டு பொன்னும் பொருளும் பரிசாக குவிக்கிறான், நீ வீட்டுக்கு வீடு போய் கூழெல்லாம் வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியே, உனக்கு கம்பன் அளவுக்கு ஆற்றல் இல்லையான்னு கேட்டோன்னு அம்மா சொல்லிச்சான், அப்படி சொல்லாத, உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமாக இந்த குருவி இருக்கே, தூக்கணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால் 2 காலில் முன்னு நடக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம வலது கால் முன்னாடி, இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை, அப்படி தத்தி திரியும் அந்த குருவி. நான் பாரதி தத்தி தான் போகும், தத்தி தத்தி தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி தான் போகும். அது சொன்னால் 2 கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்கள் எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டப்ப எடுத்து போறீங்களேன், 2 ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்கணாங்குருவி தான். இன்னொன்று எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்கிறோம்ல, அது வச்சுருக்கோம். இந்த பக்கம் கையை விட்டால் இந்த பக்கம் கூடி போயிடும். அதை காட்டில் ஆச்சரியம், பெட்ரூமில் லைட்டு வச்சுருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியுமா, மின்மினி பூச்சியை கொண்டு வந்து அதில் ஒட்ட வச்சுருக்குங்க. இதெல்லாம் எங்கே பார்த்தோம், எதில் பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் சொன்னால், அவ்வை அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார்? தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தார்? கரையான் புற்று கட்டுகிறதே, பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? நம்ம அடிக்கடி பாம்பு புத்துன்னு தேவர் பிலிம்ஸில் பார்த்துருப்போம். அது அநியாயத்துக்கு எல்லா வேலையும் பண்ணும். பாம்பு, அந்த பாம்பு இருக்கே, அது இப்போ டைப்பெல்லாம் அடிக்கும் ஒரு படத்தில், ஹையர் லோயர் பாஸ் பண்ணி ஹையர் வந்திருக்கும் அந்த பாம்பு. அப்படியே வெள்ளிக்கிழமை விரதமா, நீங்கள் ஒரு படம் பார்க்க மாட்டீங்க இருக்கு. சரி, வெள்ளிக்கிழமை விரதம், நம்ம யாரும் தெரியலன்னா அதுதான், அப்படி வச்சுக்கிடுவோம். அது பாட்டுக்கு டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இருக்கட்டும். அந்த கரையான் கூடு கட்டிட்டு புத்து கட்டிட்டு அதில் தான் பாம்பு போய் குடியிருக்குமா. கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தார் போல, லோன் போட்டு வீடு கட்டிட்டு வெளியே வேறு வீட்டில் போய் குடியிருப்போம், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதில் அவன் நம்மளை அடிக்கடி வேற ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், என்ன ஆணி அடித்தா உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் உண்டு. இந்த கரையானுக்கு புத்துக்கட்டை கண்டுபிடிச்சது யார்? எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க, சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா? அதனுடைய சலைவாலிருந்து பெறுது. நீங்கள் ஸ்பைடர்மேன்லாம் பார்த்து நம்ம ஊர் படங்களை கேள்வி பண்ணுறோமே, ஸ்பைடர்மேன் மாத்திரம் உண்மையானதா சொல்லுங்க பார்க்குறோம். அது ஃபைபர் உண்மை சரியான விஷயந்தான், ஆனால் அதை தாங்குகிற அளவுக்கு தான் இருக்கும். அது எதன் மூலமாக கூடு கட்டுது? தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தான் கட்டின கூட்டில் வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது. அதுதான் ஆச்சரியம். அதுக்கு எங்கனெங்கன நிற்கணும்னு தெரியும். அவ்வை சொல்கிறா, இந்த உலகத்தில் கம்பனுக்கு தான் அறிவு இருக்குது, புகழேந்திக்கு தான் அறிவு இருக்குது, ஒட்டக்கூத்தலுக்கு தான் பெருமை இருக்குன்னு நினைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் எல்லா அறிவு இருக்கும், பயன்படுத்த வாய்ப்பு இல்லடா. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னா. இது ஒரு அருமையான பாட்டு, ஔவையாருடைய பாட்டு. வான்குருவியின் இதை காட்டில் மோட்டிவேஷன் என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம். நான் அந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். வர்ற ஆள் பூரா என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் எலியட்ஸ், என்றார் பீச். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பேரும் கிடையாதா?
அப்படி ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, என்றார் முனியாண்டி. முனியாண்டியெல்லாம் சொல்ல மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தையில். அப்படி இல்லைங்க, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச வள்ளுவனுடைய குரலுக்கு ஈடாக ஒன்றை நீங்கள் சொல்ல முடியுமா? நினச்சி பாருங்க.